ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை பரோட்டா வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அண்ட் இதில் வந்துட்டு ஆயில் அதிகமாக நம்ம சேர்க்க போகிறதில்ல. அண்ட் அதே மாதிரி நான் சோடா உப்பும் சேர்க்கலை. நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிட்டு, ஆனால் டிஃப்ரெண்ட் மெத்தடில் மட்டும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று. ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கேக் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ், ஜூஸ், ஹெல்த்தி ரெசிபீஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பட் ஆனால் இன்னும் க்ரோ ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இடையில ஒரு சின்ன கேப்பில் பெரிய கேப் 1.5 வருஷமாக நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்திருக்கோம். டெய்லி புதுசாக செமையான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. என்னன்னா பேக்கிங் சம்மந்தமான ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல், இல்லை ரெசிபீஸே மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகுது. அதுவும் டெய்லி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் வீடியோக்களும் இனிமேல் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் செஞ்சால் போதுமா? இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு சொல்லணுங்கிறதுக்காக கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் ஒரு பெரிய ஹாய் சொல்லிட்டு அப்படியே யூட்டன் போட்டு மேலே வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் மாவு வந்து ஏற்கனவே பிசைஞ்சிட்டேன். இதில் வந்து எதுவுமே சேர்க்கலை. நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி அம்மா ஃபஸ்ட்டே பிசைஞ்சு வச்சுட்டாங்க. அதனால் நான் காட்ட முடியல வீடியோவில். நார்மலாக உப்பும் தண்ணியும் மட்டுமே சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. ஸோ இது கூட வந்து சோடா உப்போ அல்லது ஆயிலோ எதுவுமே சேர்க்கலை. நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதை வந்துட்டு இன்னொரு தடவை கூட நான் நீட் பண்ணிக்கிறேன். நீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. நீளமாக சேமாக இருக்கிற மாதிரி உருட்டிட்டு இதை நம்ம வந்து பால்ஸ் கட் பண்ணிக்க போகிறோம். குட்டி பால்ஸாகவே பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், சின்னதாகவும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே நான் பால்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்போவுமே எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அதே மாதிரி பரத்திக்க வேண்டியதான். நான் மாவு தேய்ச்சி தான் பரத்திக்கிறேன், ஆயில் போடலை. நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஆயில் போடல. மாவு மட்டும் தேய்ச்சி தான், மாவு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி தான் பரத்தி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே நான் மாவு தேய்ச்சி தான் பரத்தி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே நம்ம பரத்தி எடுத்தாச்சு. இப்போ தான் நம்மளோட அந்த ட்ரிக் ஆரம்பிக்க போகுது. இப்போ ஒன்றா அதை எடுத்து வச்சுட்டு, ஷேப் வந்து பிரச்சனை கிடையாது, ஏன்னா இதை திருப்பியும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோல, இன்னொன்று அதே மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஒன்றா இதை மாதிரி லேயராக அடுக்க போகிறோம். ஒன்றுத்துக்கும் இடையிலையும் இந்த மாதிரி ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து ஆயில் வந்து தேவைப்படும், ரொம்ப கிடையாது. அதுவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தான் நமக்கு தேவைப்படும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஸ்பீடாக செஞ்சிடலாம், ரொம்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இதே மாதிரி நம்ம வந்து முட்டை பரோட்டா செஞ்சுருப்போம் கொஞ்ச நாள் முன்னாடி. இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் இடையில நம்ம வந்து முட்டை ரெடி பண்ணிவிட்டு முட்டை மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி தான். பட் ஆனால் இதை வந்துட்டு திருப்பியும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தடவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரோல் நல்லா இந்த மாதிரி ஒரே அளவில் இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து குட்டியாக தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி பரோட்டா. ரொம்ப பெருசாக பண்ண போகிறதில்ல. கடையில் நமக்கு எந்த மாதிரி கிடைக்குமோ அதே மாதிரி ரொம்ப குட்டியாக தான் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், கடையில் வாங்குகிற அளவுக்கு அந்த லேயர் இல்லை அப்படின்னாலும் கூட பட் நீங்கள் டேஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக அசந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இது என்ன சாதாரணமாக சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அப்படி கிடையாது. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சப்பாத்திக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கையால் தான் தட்டுறேன். நான் வந்து சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு ரோல் பண்ணலை. இப்போ வந்து கையால் தட்டி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் திருப்பி வேக வச்சிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் வேக வச்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது, என்னென்னு பார்த்துடலாமா? இதுதான் அந்த ஸ்டெப்பு.
ஸோ கண்டிப்பாக பரோட்டா ஸ்டாலில் நீங்கள் போய் வாங்கி சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு தட்டி தருவாங்க ஒரு 2-3 தடவை. அந்த மாதிரி தட்டும்போது அந்த லேயர்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாம். அது ஹீட்டோடு தான் பண்ணணும், ஆறுனதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துடணும். ஸோ இதுக்கு மேலே சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது அப்பா அந்த டேஸ்ட்டுக்கு அளவே இல்லை, சொன்னால் புரியாது. கண்டிப்பாக சுவைச்சா தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் பாதி பேர் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு இதே டைம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.